பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்பதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய உபாசன தெய்வமான பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றி ராசி பலனை பார்க்கலாம் வாங்க. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். பங்குனி 15 தேதி வரைக்கும் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பிறகு சனி பயிற்சி நடக்க இருக்கிறது, மீனம் செல்கிறது. மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், இந்த பங்குனி மாதத்தில் குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிரன் மீனத்தில் உச்சநிலை பெற்றிருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இருந்த போதிலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார். குரு பார்வை கோடி நன்மை. உங்களுக்கு 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா? சாதகமாக இருக்கின்றன. 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2இல் இருக்கிறார். ராகு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்லதும் செய்வார், கெடுதலும் செய்வார். இப்போது இந்த பங்குனி மாதத்தில் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, அதாவது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று சொன்னால், அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? 4ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறது. இருக்கிற இடத்துலேயே அருமையான இடம் 10ஆம் இடம். சூப்பர். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் குரு பகவான் 4இல் இருப்பது என்பது ஸ்தான பலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 4ஆம் இடம் மாத்திரு ஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பழப்பு நல்லா சவாரி கிடைக்கும், நல்ல பழப்பு கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அதாவது 2 வீலர் 4 வீலர், அதாவது ஆட்டோ, கால் டாக்ஸி, ரிக்ஷா, லாரி, கனரக இயந்திரம், அதாவது ஜேசிபி இது போன்ற இது வச்சு இது பண்ணக்கூடிய பழுப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைக்குமா? நல்லா கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, ஒன்றும் எந்த குறையும் இருக்காது. குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னும்பொழுது 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எந்த ஒரு அசிங்கம் அவமானமும் ஏற்படாது. மாறாக அது கன்னி வீடாக புதனுடைய ஆட்சி உச்சம் பெறும் வீடாக இருப்பதால் இந்த ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி இது போல் எம்ஃபில் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அருமையான மாதம் இந்த மாதம். அவங்களுக்கு நல்ல மாஸ்டர் கிடச்சி, கைடு கிடச்சி, நல்லா பிக்கப் பண்ணி நல்லா படிக்கக்கூடிய ஒரு தருணம், சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். வீட்டில் வயதான பெரியவங்களும் யாரோ உடம்பு முடியாமல் இருந்தாலும் இப்போ அவங்க நடமாட துவங்கி விடுவார்கள். எந்த பிரச்சனையும் இருக்காது. அடுத்தது 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். தொழிலில் உத்தியோகத்தில் திருப்பு முனை ஏற்பட போகிறது. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சனி இதுநாள் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தது. இப்போ பாத சனியாக பங்குனி 15க்கு பிறகு மீனத்தில் செல்வதால் பாத சனியாக மாறிவிடுகிறது. ஜென்ம சனி ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்தது, சந்திச்சிங்க. இருந்த போதிலும் இந்த குரு பகவான் 4இல் இருப்பது என்பது உங்களுக்கு சாதகமான சூழல். இந்த மாதம்
தொழிலை விரிவுபடுத்தலாம். கடனை உடனே வாங்கி கடன் கவர்மெண்ட்டில் வாங்கலாம், இல்லை அரசு அதாவது வங்கிகள் மூலம் கடன் வாங்கலாம், இல்லை நண்பர்கள் மூலம் கடன் வாங்கலாம், உறவினர்கள்கிட்ட வாங்கலாம். கடனை வாங்கி தொழிலை போடுங்க, தொழில் விருத்தி அடையும். அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். அப்போது உங்கள் ப்ராடக்ட் வந்து நல்லா டபுள் இதுவாகும், உங்களுக்கு கிரெடிட் ஆகும், நல்ல சம்பாத்தியம், அதாவது சேல்ஸ் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ப்ரொடக்ஷன் அதிகமாகும்போது சேல்ஸ் அதிகமாக தானே இருக்கும். நேரம் நல்லா இருக்குது. 10ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். வந்து உங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, அது அரசு உத்தியோகமாக இருக்கலாம், தனியார் துறையாக இருக்கலாம். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடச்சி, அதாவது சாதாரண கிளரிக்கல் கேட்டலருக்கு சூப்பர்னெட்டு, மேனேஜர், இப்படி நல்ல போஸ்டிங் கிடச்சி கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நிர்வாகத்தில் பாராட்டுதல் கிடைக்க போகும். ஒரு சிலருக்கு உங்களுடைய திறமையை பாராட்டி கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு வழங்குவார்கள் நிர்வாகம். அப்போது உங்களுக்கு அற்புதமான நேரம். சக ஊழியர்களாலும் நிர்வாகம் மூலமும் பாராட்டுதல்கள் கிடைக்கிறதோடு மட்டுமில்லை, உங்களுக்கு சந்தோஷமான ஒரு சூழலும் அமையும். நீங்கள் உங்கள் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். புதுசாக படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு போகணுமா, தொழில் பண்ணணுமா, நீங்கள் வேலைக்கு போனாலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்டில் முயற்சி பண்ணிங்களோ அந்த டிபார்ட்மெண்ட்டில். அதே போல் உங்களுக்கு தொழில் பண்ணணும்னு சொன்னாலும் கடனை உடனே வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும், சிறப்பாக இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு முதல் சுற்று, 19 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு 2வது சுற்று. இந்த 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யும். நம்பி கடன் வாங்கலாம், எதுவும் ஜெயிக்கக்கூடிய நிலை, தொழில் பண்ணலாம், தொழிலில் ஜெயிப்பீங்க. உத்தியோகத்தில் இதுதான் பயணம், இதுதான் பாதை, இதுதான் வாழ்க்கைன்னு செம்மைப்படுத்திட்டு போகும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த சுலோகத்தை சொல்லுங்கள், சனி பகவானை வழிபாடு செய்யுங்கள், அற்புதமாக இருக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் பரிவர்த்தனை யோகத்தில் குரு வர்றதால பேச்சை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி ஜோதிட அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டம். சாதிக்கக்கூடிய நேரமா என்றால் சாதிக்கக்கூடிய நேரம். இருந்த போதிலும் சூரியன் சனி 15 தேதிக்கு பிறகு இணைவதால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருப்பவர்கள் கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும். யாராவது ஆகாதவங்க போட்டு கொடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை ஆகிடும். எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க. மற்றபடி பணம் பல வகையில் பையை நிரப்பும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வருமா அப்படின்னா, 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 2இல் இருக்கார். தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கைகூடி வரும் என்று சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்ப்பது சுப செலவுகள் ஏற்படும். அதாவது 4இல் குரு இருக்கார். வீடு வாங்க, வீடு கட்ட, பிள்ளைகளை படிக்க வைக்க, இப்போ வீட்டில் இருக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த, திருமணம் நடத்த இப்படி பல நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. சாதிக்கப் போகிறீர்கள். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.